வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். 7 செய்திகள், 7 தூதர்களுக்கும் வானத்துக்குரிய தூதர்கள், அவர்களுக்கு 7 செய்திகள் கொடுக்கப்பட்டது. 7 எக்காலத்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வேறொரு தூதன், 7 தூதன் இல்ல, இன்னொரு தூதன், வேறொரு தூதன் வந்து, எல்லாம் பரலோகத்தில் உள்ள தூதன். யாராவது இந்த தூதனை, பரலோகத்தில் உள்ள தூதனை பூமிக்குரிய தூதர்கள், செய்தியாளர்கள் யாராவது தன்னை பொருத்திக்கிட்டானா அவன் பிசாசு. இதே மத்திய ஆகாயத்தில் இருக்கு, வேற இடத்துல தான் நீங்க பொருத்திக்கலாம், ஆகாயத்தில் உள்ள தூதன் சொன்னா கூட. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள், அந்த தூதன் என்ன சொல்றான்? தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து எந்த பலிபீடம், அந்த பலிபீடத்தின் படியிலே நின்றான். தூப பீடத்திலே இங்கே சகல பரிசுத்தவான் ஜெபம். நல்லா கவனிங்க. இங்கிருந்து நெருப்பு கொளுத்துவாங்க. எங்க இதுல உள்ள நெருப்பு எடுத்து இந்த விளக்க பொருத்துவாங்க வரிசையா. அப்ப இந்த நெருப்பு எடுத்து இங்க தூப பீடத்துல பொருத்துவாங்க. அப்ப இந்த தூப இந்த ஆசாரியன் வந்து இந்த கையில வச்சிருக்கிறானே, இது தூப கலசம். இந்த தூப கலசத்தை எடுத்துட்டு வந்து அவன் இந்த நெருப்பையும் எடுத்து உள்ள போட்டு, அவன் சாம்பிராணி உள்ள போட்டு, அவன் இந்த தூப கலசத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போவான். அந்த தூப கலசம் எடுத்துட்டு உள்துறைகளை பிரவேசிப்பான். தூபபீடத்தில் உள்ள தணலை எடுத்துக்கொண்டு, தூபபீடத்தில் உள்ள தூபத்தை எடுத்துக்கொண்டு அதை உள்ளே செலுத்தக்கூடியவன் பிரதான ஆசாரியன். அப்ப அந்த பிரதான ஆசாரியனுக்கு அடையாளமான சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பா பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களின் ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் ஜெபம், தூபம் எல்லாமே. தேவனை தூக்கக்கூடிய துதி, ஸ்தோத்திர பலி எல்லாமே புதிய ஏற்பாட்டு பலி. இது பழைய ஏற்பாட்டு பலி. இது ஆடு மாடு பலி செலுத்தி அந்த சுகந்த வாசத்தை தேவன் முகர்ந்து கொள்வார். ஆனால் இங்கே நாம் இந்த பீடத்தில் உள்ள அந்த தூப பீடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். பாத்தீங்க. இந்த ஆசாரியனுக்கு அடையாளம் இந்த தூபமானது தேவனிடத்தில் இந்த அக்னி சம்பத்தோடு இணைய ஆரம்பித்து விட்டது. தேவனிடத்தில் எழும்பிட்டு, அப்ப தேவனிடத்தில் இந்த தூபம் எழும்பிச்சுன்னா உடன்படிக்கை பெட்டியில அக்னி சம்பம் இருக்குமா இருக்காதா? அக்னி சம்பம் இருந்தாதான் அந்த ஆராதனை செய்ய முடியும். இந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்கு? அக்னி சம்பம். அக்னி சம்பம் இங்க இல்லைன்னா தூபம் செலுத்த முடியாது. ஆசாரியன் போய் அதை ஆட்ட முடியாது. தூப கலசத்தை கொண்டு போய் அக்னி சம்பம் அங்க இருக்கணும். அப்ப அக்னி சம்பம் இருக்குன்னா வார்த்தை அங்க இருக்கணும். பெட்டிக்குள்ள என்ன இருக்கணும்? வார்த்தை இருக்கணும். இப்ப மணவாட்டி அங்க இருக்கணும். இது வெளிப்படுத்தின விசேஷத்தை லேவிய ராகமத்தை நம்ம வாசிக்கல. லேவிய ராகமத்தில் உள்ளது வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ளதுக்கு அடையாளம். லேவிய ராகமத்துல ஆசாரியன் என்ன செய்யணுமோ அதைத்தான் இங்க தேவ தூதர்கள் செய்வதாக காண்பிக்கிறார். உண்மையில இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். ஆசாரியன் செஞ்சதெல்லாம் என்னது? ஒன்லி அடையாளம். அந்த அடையாளத்தின் நிறைவேறுதல், அந்த அடையாளத்தின் நிறைவேறுதல் தான் இந்த தூதன் செய்கிறான். அப்ப நிறைவேறல் என்ன? அவன் முன்பாக எழுப்பிட்டு பின்பு அந்த தூதன் அப்ப இந்த நெருப்பு இந்த பலிபீடத்தின் நெருப்பை எடுத்து என்ன பண்ணான்? பூமியிலே அக்னியை கொட்டுகிறான். அது கொட்டியாச்சு, அது கொட்டப்பட்டு விட்டது. ஏனென்றால் நீங்களாம் 7ஆம் முத்திரைகளா அரை மணி நேரத்தில் அமைதிகளை வந்துட்டீங்க. கரெக்டா 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் முத்திரைக்கு அடுத்தது நடக்குது. அப்ப அது கொட்டப்பட்டாச்சு. கொட்டப்பட்டாச்சுன்னா என்ன நடக்கணும்? அடுத்து பூமியிலே கொட்டினான். உடனே சத்தம், அப்புறம் இடி முழக்கங்களும் இது பூரா வந்துச்சு. மின்னல் என்பது வெளிப்பாட்டை குறிக்கிறது. அந்த கலசத்தை என்னாச்சு? பூமியில கொட்டப்பட்டு விட்டது.
அந்த இந்த இங்கே கொட்டப்படுதல் என்பது வேற. அடுத்து கோபகலசம் 7 கலசம் இருக்கு, அது வேற. இங்கே பலிபீடத்தின் தூபபீடத்திலிருந்து அக்னியை எடுத்து பூமியிலே கொட்டினான். அப்ப சத்தங்கள், சத்தம் பரலோகத்திலிருந்து வருது. சத்தம் சத்தம் எங்க இருந்து வருது? இது பூரா பரலோக காட்சி. சத்தம் இடிமுழக்கம் எங்கிருந்து வருது? சத்தங்களும் இடிமுழக்கம் வர்றதுனால் பூமி அதிர்ச்சி உண்டாகுது. பரலோகத்திலிருந்து சத்தம், இடிமுழக்கம், மின்னல், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வருவதற்கு அடையாளமாக இதெல்லாம் நடந்து அந்த அதிர்ச்சியினால் பூமியானது நடுங்குகிறது. பூமி அதிர்ச்சி உண்டாயின. இப்பதான் 7 எக்காலங்கள்ல உள்ள முதலாம் ஒவ்வொருத்தர் எக்காலம் ஊதணும். அப்போ இந்த ஏற்கனவே இது வரைக்கும் நிறைவேறிச்சா இல்லையா? பூமியில அக்னி ஊற்றப்பட்டு விட்டது. அந்த அக்னி ஊற்றப்பட்டதுனாலதான் மின்னல்கள், இடிமுழக்கம், சத்தம்லாம் உண்டாகுது. இப்ப நம்ம அந்த இடிமுழக்க ரகசியத்தை அறிந்திருக்கிறோம். அந்த சத்தத்தின் ரகசியம் தேவனுடைய சத்தம் உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தது. தேவனுடைய சத்தம் உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தது. இடிமுழக்க ரகசியம் மணவாட்டிக்கு ஊற்றப்பட்டு விட்டது. இடிமுழக்க ரகசியம், மின்னல் கிழக்கிலே தோன்றி மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல அந்த வெளிப்பாடு மணவாட்டி, பூமி எங்கிலும் உள்ள மணவாட்டிக்கு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். மரங்களில் இங்க பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி, அந்த பலி 5ஆம் வசனத்துல பலிபீடத்தின் நெருப்பினால் பூமியிலே கொட்டினான். அப்ப பூமியில 2 கொட்டப்பட்டது. ஒன்னு பலிபீட நெருப்பினால கொட்டினான். ஆனால் இங்கே முதலாம் தூதன் எக்காலம் மோதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மலையும், இதுவும் என்ன பண்ணப்பட்டிருக்கு? ரத்தம் கலந்த கல்மலையும். அது என்ன ரத்தம் கலந்த கல்மலை? கல்மலை சொன்னா பரவாயில்ல. ரத்தம் கலந்த கல்மலை, ரத்தம் கலந்த கல்மலையும் அக்னியும் உண்டாகி, இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள்ல சொன்னார், அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எறியும் என்று விரும்புகிறேன். அவர் எந்த அக்னியை போட வந்தாரு? அது மட்டும் எப்படி வார்த்தைன்றீங்க? மற்ற அக்னியும் கல்மலையும் பேசுன்னு சொன்னா அது நீங்க உங்களுக்கு கற்பனையில் ஆட்டோமேட்டிக்கா நெருப்பும், அது ரத்தம் கலந்த நெருப்பும் வரும்னு சொல்லி நினைச்சுக்கிறீங்க. ஆனா இயேசுக்கு சொன்னாரு, அக்னியை போட வந்தேன், இப்பொழுது சீசர்கள் கேட்டாங்க, இப்ப இந்த உலகத்தை அழிச்சிடலாமான்னு கேட்டாங்க. நீங்க என்ன ஆவி பெற்றிருக்கீங்கன்னு. அப்ப இயேசு கிறிஸ்து அதே மாதிரி அழிக்கிறதுக்கு அக்னியை போட வந்தேன்னாரு, பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னாரு. அப்ப அது எந்த அக்னி? ஆவிக்குரிய அக்னி, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையாகிய அக்னி. அந்த தேவனுடைய வார்த்தை வருகிற வேலையில 2 காரியம் நிறைவேறும் எப்பவுமே. ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒண்ணு, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு. தேவனுடைய வார்த்தை வந்துச்சுன்னா 2 காரியம் நடக்கும். ஆகையால சபை காலத்துல காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தை காது கேட்காதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப நியாய தீர்ப்பு விடுவது. தேவனுடைய வார்த்தை வந்துச்சுன்னா கர்த்தருடைய ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாக வருகிறது, அதை புறக்கணித்தவர்களுக்கு சாபம். 2 வருது. ஆக முதலாம் தூதன் எக்காலம் ஊத போகிறது. அது பவுலுடைய செய்திக்கு அடையாளமாயிருக்கு. அடையாளம் தான். எப்பொழுதுமே 7 முத்திரை, 7 எக்காலம், 7 கோபகலசம் எல்லாமே முதலாம் முத்திரை உடைக்க போது முதலாவது எக்காலம் ஊதப்பட்டு முதலாவது கோபகலசம். அதனாலதான் 10வது எக்காலத்து 7வது எக்காலத்தை வெளிப்படுத்தல் 10:6 எலியாவின் ஊழியத்துக்கு நம்ம ஒப்பிடுறோம். சபதம் எடுக்கப்பட்டுச்சு. அப்ப எந்த பக்கம் வெளிப்படுத்தல் 10:6 பிரண்ணாம நீங்க பொறுத்துவீங்க?
சபைக்கால தூதன். பிரணாம் எந்த தூதன்? சபைக்கால பலமுள்ள தூதன் கிறிஸ்து. அதான் தப்பு, அதுவும் தப்பு. 10:6 உள்ள தூதன் 7ஆம் தூதன் சத்தத்தின் இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் நம்முடைய ஊழியக்காரர் தீர்க்க விசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் அந்த 7ஆம் தூதன் யார்? அது பிரணாம் தானே சொல்றீங்க. அது மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் எப்படி? அது 7ஆம் தூதன்கிறதுனால, அது 7ஆம் தூதனால. அப்ப 1ஆம் தூதன் யாரா இருக்க முடியும்? சிம்பிள். வெளிப்படுத்தல் 10:6 யாருக்கு ஒப்பிடுறீங்க? அப்போ 1ஆம் தூதன் யாரு? பவுல் காலத்தில் உள்ள காரியத்தை தானே குறிக்கணும். 10:6 மட்டும் இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாக இருப்படி பிரணாமுடைய செய்தி 7ஆம் சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊத போகிற போது, அங்கதான் முக்கியம். ஊத போகிற போது. ஏன்னா சபை காலத்து தூதன் எக்காலத்து தூதன் சபை காலத்து தூதன் ஒன்று அல்ல, ஒன்று கிடையாது. ஆனால் அது எலியாவின் ஊழியம். எலியாவின் ஊழியம் அது எலியா உண்மையாக 7வது எக்காலம் அங்கே 6வது முத்திரையின் கீழ் 7 எக்காலம் தீர்க்கதரிசி. 6வது முத்திரையின் கீழ் நல்லா கவனிங்க, 6வது முத்திரையின் கீழ் 7 எக்காலம். ஏனென்றால் எக்கால செய்தி யாருக்கு? யூதர்களுக்கு. சபை காலம் முடிந்த பிற்பாடு, மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, மணவாட்டி 7ஆம் முத்திரைக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அரை மணி நேரம் அமைதிக்குள் மணவாட்டியோட எடுத்துக்கொள்ளப்படுவது நிறைவேறுகிறது. மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு தான் 7 எக்கால செய்தி. ஆகையினால எக்கால செய்தி மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 6ஆம் முத்திரையில் உள்ள யூதர்களுக்கு உண்டான செய்தி. எழுத்தின்படி எக்கால செய்தி நமக்கல்ல. ஆகையினால வெளிப்படுத்தல் 10:6 எழுத்தின்படி நமக்கு அல்ல. அது வில்லியமரின் பிரணாமுடைய செய்தியாக இருந்தாலும் அது எக்காலம் ஊத போகிற போதுன்னு புள்ளி வச்சிட்டார். அப்ப லவோதிக்கா சபை காலத்திலேயே வில்லியமரியனுடைய பிரணாம் வந்துருச்சா வரலையா? அப்ப அப்பயே அவன் எக்காலம் ஊதி இருக்கணுமா வேண்டாமா? ஆனா வெளிப்படுத்தல் 11:5 தான் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான்னு சொல்றாரு. வெளிப்படுத்தல் 11:5 வாசிங்க. 11:15 அப்ப 7ஆம் தூதன் எக்காலம் ஊதிட்டா, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதிட்டா ராஜ்யங்கள் 1000 வருட அரசாட்சிக்குள்ள வந்துடணும். வரணுமா வேண்டாமா? வரணும். 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிற போதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வில்லியம் மரியன் பிரணாம் இன்னுமா ஊதிட்டு இருக்கிறாரு? ஊதிட்டாரா? ஊத போகிற போதுல இருக்கிறாரா? அவரை ஊதி முடிச்சு அவரு எக்காலத்தை கீழே வச்சுட்டாரா? எது ஊதி முடிச்சுட்டாரான்னு கேக்குறேன். அவர் ஊதர சொல்லிட்டு இருக்கிறார். எல்லாருமே அந்தந்த காலத்து செஞ்சான்னு சொல்றதா சொல்லணும். அவர் ஊதி முடிக்க மாட்டேங்கிறாரு. அவர் கல்லறையிலிருந்து ஊதிக்கிட்டு இருக்கிறாரா? அது எலியாவின் ஊழியம். அது என்ன ஊழியம்? எலியா வெளிப்பத்துல 1ஆம் அதிகாரம் 1வது சொன்னப்போ அது எலியாவின் ஊழியம். அந்த எலியாவின் ஊழியம் அங்க போய் தான் முடியும். எங்க போய்? யூதர்களுக்கு போகுது. அவர் அங்க போய் முடியுது. அங்க உண்மையான எலியால போய் முடியுது. உண்மையா மணவாட்டி அரை மணி நேரத்துக்குள்ள அமைதிக்குள்ள வந்தாதான் எக்கால செய்தி வர முடியும். ஆகையினாலதான் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அதே டயத்தில் அவங்களும் அங்க சந்திக்கப்பட வேண்டும். யாரு? 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் முத்திரையில 6ஆம் முத்திரையில 1,44,000 பேர் சந்திக்கப்படணும். ஆனா அதுக்கு முன்னாடியே 4ஆம் முத்திரையிலே மணவாட்டி 7ஆம் முத்திரைக்கு வந்துட்டா. அது எல்லாம் இதெல்லாம் நிறைவேறின பிற்பாடு நடக்கக்கூடிய அந்த நிகழ்ந்த நிகழ்ச்சியை காண்பிக்கிறது, நடந்த நிகழ்ச்சியை காண்பிக்கிறது.
எவ்வாறு பவுல் முதலாவது செய்தியாளர், நல்லா கவனிங்க, பவுல் ஒன்றாவது சபைக்கால செய்தியாளர். அவன் செய்தியை கொடுத்த பிற்பாடு, அவன் செய்தி கொடுத்த பிற்பாடு பவுலுடைய செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்க போறாங்க? முதல் சபை காலத்து மனவாட்டியாக பரதீசிக்குள் இளைப்பார்கள். சரி, பவுலோட செய்தியை புறக்கணிச்சவங்க என்ன செய்வாங்க? அடுத்து நல்லா கவனிங்க. பவுல் வாழ்ந்த நாட்கள்ல, நல்லா கவனிங்க, பவுல் வாழ்ந்த நாட்கள்ல பூமியில ஒரு 300 கோடி ஜனங்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 800 கோடிக்கு மேல 100 கோடி இருக்குமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி 100 கோடி ஜனங்கள் இருந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். நான் சொல்ற உலகம் பூரா. பவுல் புறஜாதிக்குரிய முதல் அப்போஸ்தலன், புறஜாதிக்குரிய சபைக்கால தீர்க்கதரிசி. ஆகையினால பவுலுடைய செய்தி முழு உலகத்துக்கும் ஒரே செய்தியாகும். அப்ப பவுலுடைய செய்தி 1ஆம் நூற்றாண்டிலே முழு உலகத்துக்கும் போயிருக்குமா? அப்போ ஏன்னா எல்லா அப்போஸ்தலரும் நாடுபுறம் போயிட்டாங்க. இந்தியாவுக்கு தோமா வந்துட்டாரு. 12 அப்போஸ்தலரும் 12 பல தேசங்களுக்கு போனதுனால செய்தி முதலாவது போனாலும் அப்பவுமே ஜனத்தொகை கம்மி, மனவாட்டி கம்மி. யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போயிருக்கும். எல்லாத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கருமண்ட ஏரியால ஒரு 2 மனவாட்டி தான் 3 மனவாட்டி தான் இருக்காங்கன்னா என்ன அந்த 3 பேருக்கு செய்தி சொன்னா போதுமா போதாதா? காயின் யுத்தத்துக்குலாம் தேவையே இல்லை. அதே போல பவுலுடைய செய்தி, பவுலுடைய எக்காலம் அந்த நாட்களே வாழ்ந்த ஜனங்களுக்கும் போயிருக்கும். அப்ப அந்த நாட்கள்ல நல்லா நடந்து முடிந்த கதை. அந்த நாட்கள்ல 1ஆம் தூண் எக்காலம் பூமியிலே என்ன கொட்டப்பட்டுச்சு? அப்ப ரத்தம் கலந்த கல்மலை. ரத்தம் ஜீவனை குறிக்கிறது. அக்னி எதை குறிக்கிறது? அந்த அக்னிமயமான அந்த ரத்தம் கலந்த அக்னியும் உண்டாகி, அப்ப ஆதி நாட்கள வல்லமையாக ஊற்றப்பட்டது. அது தேவனுடைய தூபபீடத்திலிருந்து எடுத்து ஊற்றப்பட்டது, பூமியிலே ஊற்றப்பட்டது, பூமி முழுவதும் ஊற்றப்பட்டது, புறஜாதிக்கென்று ஊற்றப்பட்டது. அது சபைக்கால செய்தியாளனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய செய்தியை ஏற்றுக்கொண்டு புறக்கணித்தவர்கள். அடுத்து என்ன? அதனால் மரங்களில் 3 ஒரு பங்கு ஏற்கனவே மரம் எதை குறிக்கிறது? மரம். அப்ப பவுல் காலத்திலேயே பேரழிவு வந்திருக்கு. நமக்கு தெரியாது. நமக்கு எந்த ஏற்கனவே நிறைய கால்ரா நிறைய நோய்கள் வந்திருக்கு. கேப் 1 மாசம் ஆயிடுது. ஒரு சின்ன லெட்டர். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது டெவலப் ஆகி ஃபேக்ஸ் வந்துச்சு. அப்புறம் மெசேஜ், செல்போன்ல மெசேஜ், சின்ன போன்ல மெசேஜ் 4 வரி தான் அனுப்ப முடியும். அதுக்கு மேல டைப் படிக்க முடியாது. அப்ப கொஞ்சம் வந்து இன்னைக்கு ஒரு முழு பைபிளே அனுப்பலாம். அப்ப விஞ்ஞான வளர்ச்சி நிமித்த எல்லா நிகழ்ச்சியும் நம்ம பார்க்கறதுக்கு அது ஏதுவாக இருந்தது. ஆனால் 1ஆம் சபை காலத்தில் இல்ல. ஆகையினால 3ல் ஒரு பகுதி ஜனங்கள் மரித்தது யாருக்குமே தெரியாது. அப்ப பைபிளை வச்சு விசுவாசிக்கணும். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம கண்ணால பார்த்து விசுவாசிக்கணும். அதுக்காக நம்ம முதல்ல சொன்ன இந்த செய்தியானது நீங்க கண்ணால் பார்த்து அறிந்து கொள்வதல்ல, இருதயத்திலே புரிந்து கொள்ளுதல். ஆகையினால எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ஒரு வெளிப்பாடு. இப்ப இருதயத்திலே புரிந்து கொள்ளுதல், இந்த வெளிப்பாடு கிடைக்கணும்னா நமக்கு இன்னைக்கு வேதத்தை வச்சுதான் நம்ம ஏற்கனவே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத அனுமானிக்கணும். அப்ப 3ல் ஒரு பகுதி ஜனங்கள் அழிந்திருக்கிறார்கள் பவுல் காலத்திலேயே. அப்ப பவுலுடைய செய்தி ஜீவனுள்ள செய்தி, ரத்தம் கலந்த அக்கினி. அந்த செய்தி கடந்து வருகிற வேளையிலே அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் மனவாட்டியாக இருக்கிறார்கள். செய்தியை புறக்கணித்தவர்கள் என்னவாகிறாங்க? பாதாளத்துக்கு போயிறாங்க. ஒவ்வொரு செய்தியாளருடைய செய்தியும் வருகிற வேளையிலே அந்தந்த நாட்களில் மறிக்கக்கூடியவர்கள்
2 கேட்டகரியா பிரிச்சுக்கிட்டே வரார். ஒன்னு பரிசுத்த ஜனங்கள், இன்னொன்னு ரெண்டையும் பிரிக்கிறார். அப்ப அந்த பிரிக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை அவர்களை பிரிக்கிறது. நான் சொன்ன வசனமே அவர்களை நியாயம் தீர்க்கும். அப்ப அவங்களுக்கு யார் பவுல் சொன்ன வசனமே அவர்களை நியாயம் தீர்க்கும். அவருக்கு வில்லியம் மரியன் பிரதாம் சொன்ன செய்தி நியாயம் இருக்காது. ஏசாயாவுடைய பிரசங்கத்தின் செய்தி நியாயம் இருக்காது. ஏசாயா காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு ஏசாயாவுடைய செய்தி அவர்களுக்கு நியாயம் இருக்கும். பவுல் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு பவுலுடைய எக்கால செய்தியின் மூலமாக அவருக்கு நியாயம் தீர்க்கப்பட்டு முடிந்து விட்டது. அப்போ முதலாவது எக்காலம் முடிஞ்சிச்சா முடியலையா? பவுல் காலத்திலே முடிஞ்சிருச்சு. ஆகையினால எக்கால செய்தி புறஜாதி சபைக்கு நீ பிரசங்கிக்க வேண்டான்ட்டார். அது நீ முத்திரைகளை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது அதுக்குள்ளே அடங்கியிருந்தார். முத்திரைகளை குறித்து முதல் சபை காலத்து செய்தியாளன் பவுலுடைய எக்கால செய்தி ஊதப்பட்ட முதல் கோபகலசம் எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 1 வாசிங்க. அப்ப இதுவும் பூமி மேல. இப்ப அந்த வரிசையை தான் பார்க்கணும். முக்கியம் பூமியின் மேல். இந்த நெருப்பு எங்க கொட்டினா? அடுத்து பூமியின் மேல, சமுத்திரத்தின் மேல, ஆறுகளின் மேல, இப்படி வரிசையா வரும். மொத்தம் எத்தனை? பூமி, சமுத்திரம், ஆறு, சூரியன், சந்திரன், பாதாளம், ஐப்ராத்து, கடைசியில ஆகாயம். 7வது ஆகாயம். அப்ப முதல் புறஜாதி செய்தி வரும்பொழுது, புறஜாதிக்கென்று தூதனாகிய பவுல் மூலம் வரக்கூடிய செய்தியின் புறஜாதிக்குரிய அப்போஸ்தலனுடைய செய்தி வரும்போது அவனுடைய செய்தியை புறக்கணித்தவர்களுக்கு என்னது? அவங்களுக்கு மேல அக்னி ஊற்றப்படுகிறது, வார்த்தை ஊற்றப்படுகிறது. ஆனால் இங்கே அந்த பூமியின் மேல் ஊற்றினான். எதை? இங்க கோப கலசத்தை ஊற்றினான். அப்ப கோப கலசம் யார் மேல ஊற்றப்பட்டிருக்கும்? ஏற்றுக்கொண்டவர்கள் மேல் பலிபீடத்தில் இருந்த அக்னி கலந்த ரத்தம் கலந்த வார்த்தை. யாருக்கு? ஏற்றுக்கொள்றவங்களுக்கு. ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு கோபகலசத்துக்கு வந்துடணும். அது என்ன நடக்குது அங்க? அப்ப முதல் நாட்டில் பொல்லாத கொடிய புண்ணு அம்மா வாத்துது, பெரிய பெரிய கொப்பளங்கள், இது மாதிரி இப்ப கொரோனா மாதிரி அப்ப அது வந்திருக்கணும், நடந்திருக்கணும். அதுவும் அந்த நாட்களை ஊத்தும் போது அவர் எங்க மனுஷர்கள் மேல் அந்த எது ஊற்றிட்டு முத்திரை, மிருகத்தின் முத்திரை அப்பயே பெற்றுக் கொண்டார்கள். அதான் தீர்க்கதரிசி சொல்கிறார், பரிசுத்தாவின் முத்திரை பெறலன்னா எந்த முத்திரை பெற்றிருக்கீங்க? அப்ப இந்த கோபகலசம் ஊத்தும் போது அது தண்டிக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன நடக்குது? தேவனால் தண்டிக்கப்பட வேண்டிய ஜனங்களுக்கு என்ன நடக்குது? கொப்பளம். இப்ப கொரோனா வந்துருச்சு. அப்ப என்ன வந்துச்சு? கொடிய புண்ணு. வார்த்தை புறக்கணித்தவர்களுக்கு, வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அக்னி மயமான தேவனுடைய வார்த்தை. சரி, அடுத்து 2ஆம் தூதன் எக்காலம் போகும்போது அப்புறம் இது பூமி. இது அப்போ இன்னும் சொல்ல போனா பூமிங்கிறது உண்மையிலே ஒரு குறிப்பிட்ட இடம்ன்றார். பூமின்னு என்ன அர்த்தம்? குறிப்பிட்ட இடம். அந்த பலமுள்ள வலது பார்த்து சமுத்திரத்திலும் இடது பார்த்து பூமியில வச்சோன்னா பூமினா ஒரு இடத்த ப்ராப்பரா வரும். சமுத்திரம்னா எந்த இடம்னு சொல்ல முடியாது. அதே போல முதல் எக்காலம் பூமியிலே ஊற்றப்படுகிறது என்றால் இன்னும் சொல்ல போனா அக்னிமயமான வார்த்தைகள், இரத்தம் கலந்த வார்த்தைகள். இன்னும் நல்ல ப்ராப்பரா சொன்ன போனா 1ஆம் நூற்றாண்டிலே 120 சபை இருக்கு இல்லையா? அப்ப அங்கதான் வார்த்தை ஊற்றப்பட்டது. அங்கதான் அக்னிமயமான நாவுகள். பெந்தேகோஸ்தேனா அக்னிமயமான நாவுகள் இறங்கிச்சு. அது நெருப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்த போது அக்னியை போட வந்து இப்பொழுது அப்ப அந்த செய்தி கர்த்தருடைய ஜனங்களுக்கு மேல அக்னிமயமான நாவுகள் வந்து இறங்குகிறது. அதே வேளையில் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சாபம், கொப்பளம். அப்ப 1ஆம் முத்திரை, 1ஆம் சபைக்கால செய்தி, 1வது எக்காலம், 1வது கோபகலசம், 1வது அறுவடை தூதன். அது நடுவில் அறுவடை தூதன் இருக்கு. அந்த அறுவடை தூதன் அறுத்து தன்னுடைய கோதுமணி அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கப்படுது. அதான் பரதீசில் சேர்க்கப்படுது. இதெல்லாம் ஒரே டயத்தில் நடக்குது.
பவுலோட செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மேல் எரிபந்தமான கொப்பளம் வருகிறது. 1/3 பகுதி ஜனங்கள் மறிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொண்டவர்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டாங்க. இது முதலாம் முத்திரையிலிருந்து வருது, முதலாம் சபை காலத்து செய்தி. சரி, முதலாம் சபை காலம் முடிஞ்சிருச்சு. முதலாவது செய்தியாளர் பவுல் முடிஞ்சிட்டார். அப்போ முதலாவது எக்காலம் ஊதப்பட்டது. முதலாவது ஒரு அறுவடை முடிஞ்சிருச்சு. அதே போல முதலாவது கோப கலசம் ஒரு தண்டனை. அந்த தண்டனை யாருக்கு கொடுக்கப்படுது? மிருகத்தின் முத்திரை தரித்தவர்கள். மிருகத்தின் முத்திரை தரித்தா அந்த கிறிஸ்து காலத்தை கடைசியில் கொடுக்கக்கூடிய 666 இந்த முத்திரை கிடையாது. பவுல் முதலே சொல்லிட்டார், இப்பொழுது அந்த கிறிஸ்து கள்ள கிறிஸ்துக்கள் பூமியில கிரியை செய்கிறார்கள். கள்ள கிறிஸ்து அப்பயே வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா இயேசு இருந்தப்பயே அந்த கிறிஸ்து வந்துட்டான். அவன் தான் யூதாஸ், கள்ள கிறிஸ்து. கிறிஸ்துக்கு எதிர்பதம் கள்ள கிறிஸ்து. தேவனுடைய ஜனங்களுக்கு எதிர்பதமான ஜனங்கள் வார்த்தையை புறக்கணித்தவர்கள் மேல் முதல் கோபகலசம் ஊத்தப்படும். முதல் எக்காலத்துல முதல் கோபகலசம் ஊத்தப்படுச்சு. இப்ப ரெண்டாவது வாங்க. முதலாம் சபை காலத்துல, தீர்த்துராயன் காலத்துல நிறைய பேர் மரிச்சாங்க. அது பூமியில ஒரு இடத்துல அதிக மரணம் நடந்திருக்கும். ஆனால் இப்பொழுது சமுத்திரத்திலே, சமுத்திரம் என்பது புறஜாதி, உலகம் பூரா மரணம் 3/4 பங்கு செத்துருப்பாங்க. முதலாம் எக்காலம் பவுலுடைய செய்தி எங்கெங்க போச்சோ அப்ப பவுலுடைய செய்தி பூமியில யார் யாருக்கு போச்சோ, யார் யார் புறக்கணித்தார்களோ, பவுலுடைய செய்தி இந்தியாவுக்கு வரல. பவுலுடைய செய்தி இந்தியாவுக்கு வரல. இந்தியாவுக்கு தோமா மூலமா வந்தாலும் அந்த முதலாம் நூற்றாண்டிலே தோமாவை புறக்கணித்தவர்கள் எந்தெந்த நாட்டில் செய்தி போச்சோ, ஆகையினால முதல்ல பூமி என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நகரங்கள், ஒரு குறிப்பிட்ட தேசங்கள். கடைசியில் வலது பார்த்த சமுத்திரத்தில் இடது பார்த்த பூமிங்கிறது இஸ்ரவேல் தேசம். ஆனால் ஆரம்ப காலத்தில் பூமி என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை எங்கெங்கே கொட்டப்பட்டதோ, அந்த தேவனுடைய அக்கினி எங்கெங்கே ஊற்றப்பட்டதோ, கடைசி நாட்டில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி. அப்ப எந்தெந்த பூமியில தேவனுடைய வார்த்தை கடந்து போச்சோ, அப்ப இந்தியாவில் அதே டயத்துல பவுல் பிரசங்கித்த அதே டயத்துல இந்தியாவில் தோமா வந்திருப்பார். இன்னும் சொல்ல போனா தோமா தான் முந்தி வந்திருக்கிறார். பவுல் கூட அப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டு அப்புறம் தான் வந்தார். அப்ப அந்த முதல் சபை காலத்துல, முதல் எக்காலத்துல பவுலுடைய செய்தி மாத்திரமல்ல, எக்காலம் தோமாவுடைய செய்தியும் தான். 12 அப்போஸ்தலருடைய செய்தியும் தான். 12 அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருத்தரும் பல நாடுகளுக்கு போனாங்க. அந்த அப்போஸ்தலருடைய செய்தியை புறக்கணித்தவர்கள், அந்த செய்தியை புறக்கணித்தவங்களுக்கு எல்லாம் எரிபந்தமான கொப்பளம் வந்து முடிஞ்சிருக்கு. இப்பெல்லாம் அந்த கொப்பளத்தை பார்க்க முடியாது, மருந்து கண்டுபிடிச்சிட்டான். எப்பவுமே அந்த சபை காலம் முடிஞ்சோன்னா மருந்து கண்டுபிடிப்பான். அந்த யாருக்கு தண்டனை வந்து சாகணுமோ அவங்க முடிஞ்ச பிறகு மருந்து கண்டுபிடிப்பான். கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாலும் என்ன, இந்த 7வது கோபகலசம் எங்கெங்க சாகணுமோ செத்தவெல்லாம் செத்து முடிஞ்ச பிறகு பூமியில 4/1 பகுதி ஜனங்கள் 200 கோடி செத்து முடிச்ச பிறகு அப்புறம் மருந்து கண்டுபிடிப்பான். கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி மருந்து கண்டுபிடிப்பான். மருந்து கண்டுபிடிக்க அதுவும் தேவன் தான் கிருபை செய்யணும். உலகத்தில் பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் முக்காவாசி பேர் யூதனா இருக்கிறான். விஞ்ஞானிகள் நிறைய பேர், பெரிய பெரிய டாக்டர்கள் மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சா யூதன். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப யூதன் பெரிய அறிவாளி. அவன் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஞானமானது, அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு ஞானம் எப்ப கொடுப்பாருன்னா, போன வாரம் பார்த்தோமே, தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைவேற முடிச்சதுக்கு அப்புறம் மருந்து கண்டுபிடிச்ச தேவன் கிருபை செய்வார். அப்ப முதலாவது கோப கலசம் ஊத்தப்பட்டு எல்லாம் அப்ப பூரா. இப்ப அம்மா எத்தனை தடுப்பூசி போறான் குழந்தை பிறந்தா? உங்க குழந்தை எத்தனை தடுப்பூசி போட்டுருக்கு இது வரைக்கும்? போலியோ, அம்மா, பெரியம்மா, சின்னம்மா, அப்புறம்
கால்ரா, 7 மஞ்சள் காமால, கிட்டத்தட்ட 2 வயசு வரைக்குமா தடுப்பூசி 2 வயசு வரைக்கும் போடுறான். ஒவ்வொரு முதல் மாதம் 1, 2ஆவது மாதம் 1, 3ஆவது மாதம் 1, அப்புறம் 6ஆவது மாதம் 1, 10ஆவது மாதம் 1, இப்படிமா 10 தடுப்பூசி போடுறான். இந்த 7 தடுப்பூசி ஏற்கனவே கொள்ளை நோயா வந்தது. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே கொள்ளை நோயா வந்ததுக்கு தடுப்பு கண்டுபிடிச்சிருக்கான். நான் நினைக்கிறேன், என்னோட நினைப்பு, இது வரைக்கும் 6 கொள்ளை நோய் வந்திருக்கும் 6 சபை காலத்துக்கு. 7வது கொள்ளை நோய் கொரோனா. இதுக்கு தடுப்பூசி இனிமேல் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் தடுப்பூசின்னு சொல்லிக்கிறான் இப்ப. ஆனா மற்ற 6 சபை காலத்தில் உள்ள கொள்ளை நோய்க்கும் தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா ஒரு சபை காலத்துக்கு ஒரு கொள்ளை நோய் வருது. அது தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, பரிசுத்த ஆவியை பெறாதவர்களுக்கு, அல்ல சொன்ன சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெறாதவர்களுக்கு, அப்பா பிதாவை என்று குறிப்பிடத்தக்க புத்திர சுவீகார பாக்கியத்தை பெறாதவர்களுக்கு கொள்ளை நோய் வரும், கொரோனா வரும். கொரோனா ஒரு பக்கம் மரணத்தை கொண்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் பணத்தை பூரா புடுங்கிடுது, தாக்குகிறது. இது முதலாவது கோபகலசம். இதெல்லாம் நடந்து முடிந்த கதை. ஆனால் யூதர்களுக்கு 6ஆம் முத்திரையின் கீழ் 7 எக்காலம் சொல்ற, அவங்களுக்கு அந்த 7 எக்கால செய்தியும், இன்னும் சொல்ல போனா 7 சபைக்கால செய்தியாளர்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. வில்லியம் மரியன் பிரண்ணாமோட செய்தி அவங்களுக்கு உண்டா? வில்லியம் மரியன் பிரண்ணாமுடைய செய்தி அவங்களுக்கு உண்டா இல்லையா? எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? மூலப்பாவம் அவங்களுக்கு கிடையாதா? மூலப்பாவம் அவங்களுக்கு தெரியும். காயின் செஞ்சு போல அவங்களுக்கு தான் உண்மையா தெரிஞ்சிருக்கணும். காயின் மூலப்பாவத்தை குறித்து ஆதி அமைச்சு ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவம் தான் அவங்களுக்கு தெரியும். என்ன அவங்களுக்கு ஞானஸ்தானம் அவர்கள் பரிசுத்த ஆவியை இந்த கடைசி அவங்களும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் இங்க மணவாட்டிக்குள்ள தங்கி இருக்கிறாரு. அதே போல விழாயிரம்ல தங்கி இருக்கிறாரு. கிறிஸ்துக்குள் மரித்தவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான் தங்கி இருக்கிறாரு. ஆனால் அதே பரிசுத்த ஆவியான் இப்ப அங்க போயிட்டார். ஆபிரகாம்கிட்ட தங்கி இருக்கிறாரு. சோதோம் குமாராவுக்கு அவர் போயிட்டார். அப்ப ரெண்டும் ஒண்ணு போல நடக்குது. அப்ப யூதர்களுக்கு 6ஆம் முத்திரையின் கீழ் அவங்களுக்கு முத்திரை செய்தி அவங்களுக்கு கிடையாது. ஆகையினால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த முத்திரையை பத்தி என்னன்னு தெரியாது. ஆனா எக்கால செய்தி அவங்களுக்கு உண்டு. அப்ப எக்கால செய்தி அவங்க எப்படி அறிந்து கொள்ளுகிறார்கள்? அப்ப ஒவ்வொரு எக்காலமும் பவுல் பிரசங்கித்தது அவன் இப்பதான் அவனுக்கு மண்டையில ஏறு. யூதருக்கு பவுல் பிரசங்கித்தது, 1ஆம் சபை காலத்திலே பவுல் பிரசங்கித்தது அந்த 1,44,000 பேருக்கு புரியுது இப்பதான். மேசியா வந்து விட்டார், அவரை குத்தினவர்கள் அவர் குத்தினவராகிய அந்த ஜனங்கள் மாத்திரமல்ல, இப்போ இந்த கடைசி நேரத்திலே வார்த்தை புறக்கணிக்கணும் அவங்க குத்துறவங்க தான். ஆனா அன்றைக்கு மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்துவை குத்தினவர்கள், புறக்கணித்தவர்கள் இந்த கடைசி நாட்கள்ல இந்த 1,44,000 பேர் மீதியானவர்கள். அதான் ஏசாயால நம்ம பார்த்தோம். அந்த மீதியான ஜனங்கள் 1,44,000 பேர் இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து மேசியா அப்பொழுதே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாருன்னு இப்ப மண்டையில ஏறுது. பீப்புள் இஸ்ரேல் யாரு லேட்டா புரிஞ்சுக்கிறாங்க. மணவாட்டில் மெர்க்குரி கப்புன்னு பத்திக்கு கற்பூர மூலன்னு சொல்றாங்கல்ல, கற்பூர மூலம். ஆனா உலகத்தாருங்க அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்ப லேட்டா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த லேட்டா புரிஞ்சுக்கிறது அங்க உள்ள ஜனங்கள்ல அங்க கிட்டத்தட்ட 6 கோடி ஜனங்கள் இருக்காங்கன்னா அதுல 1,44,000 பேர் தான் புரிந்து கொள்கிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள், விசுவாசத்துக்குள் வருகிறார்கள். லேட்டா என்ன பிரயோஜனம்? ஆகையினால அவங்க ரத்த சாட்சியா மறிக்க வேண்டியது. அப்ப 2வது தூதன் எக்கால ஊதும்போது முதல் தூதன் பவுல். அப்ப 2வது முத்திரையின் கீழே 2வது தூதன் எக்கால ஊதுகிறது என்றால் அது அடுத்து இர்னியஸ். அடுத்தாரு இர்னியஸுடைய செய்தி. அப்ப அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் இர்னியஸுடைய செய்தியை புறக்கணித்து விட்டார்கள் என்றால் அந்த விழுந்து போன சபை அடுத்த செய்தியாளர்களுடைய செய்தியை புறக்கணிக்கும் போது 2ஆம் தூதன் எக்காலம் ஊதி அந்த செய்தியை புறக்கணிப்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஆகையினால 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இப்ப சமுத்திரம் 1ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சமுத்திரத்துக்கு வந்துருச்சு. 1ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் செய்தி புறஜாதிக்கு வந்துருச்சு.
முதலாம் நூற்றாண்டுல ஒரு சில பவுல் ரோமாபுரியில் போய் மாறிட்டான். அவன் பவுல் பிரயாணம் பண்ண தேசம் இதுல போட்டிருக்கா? பவுல் பிரயாணம் பண்ண தேசம் இதுல இல்ல. பவுல் பிரசங்கித்த தேசம், பவுல் எங்கெங்க சுற்றி வந்த பவுல் 3 யாத்திரை போயிட்டு இருந்தான். அப்ப பவுல் 3 யாத்திரை பவுல் போன திசையில பூரா நியாயத்திற்கு உழுவுது. பவுலுடைய பிரசங்கத்தை இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வந்துருச்சுன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளல, அடுத்த வினாடி நியாயத்திற்கு இல்ல, நான் அப்புறம் ஏற்றுக்கொள்கிறேன், இன்னொரு நாள் ஏற்றுக்கொள்கிறேன், இன்னொரு நாள் பார்ப்போம் பைபிள் ஒருத்தர் சொன்னார். பவுலுடைய செய்தியை கேட்டு, யாரு? பவுலுடைய செய்தியை கேட்டு இன்னொரு நாள் பார்ப்போம் சொன்னது யாரு? அப்போஸ்தலர் நடபடிகள். அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னொரு நாள் கேட்கிறேன்னு சொன்னது யாரு? அப்புறம் கொஞ்சம் குறை என்னை சம்மதிக்கப்படுகிறாய், கொஞ்சம் குறை என்னை சம்மதிக்கப்படுகிறான்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் என்ன சொன்னார்? இன்னொரு நாள் கேட்போன்னார். அப்ப இன்னொரு நாள் நீ கேட்கவும் மாட்ட. ஜட்ஜ்மெண்ட் அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் பார்க்கலாம். ஒரு 15 அதிகாரத்துக்கு மேல. அகாஸ்வேர் அந்த ராஜா பேர் என்ன? அகஸ்திராயனா? அகிரிப்பா ராஜாவா? 20 நாளைக்கு பவுல் சொன்னது நாளைக்கு கேட்கலாம். மறுநாள் கேட்டானா? வார்த்தை வரும்போது உடனே உட்கொண்டேன். வார்த்தை வர்றத உடனே நீங்க ஏற்றுக்கொள்ளணும். நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க தள்ளி போட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஜட்ஜ்மெண்ட் தான். திரும்ப வார்த்தை வராது, வார்த்தை திரும்பவே வராது. ஒரு முறை வார்த்தை வரும்போது நீங்க புரிஞ்சுக்கணும் தேவனுடைய செய்தி. ஆகையினாலே பவுல் பிரசங்கித்த செய்தியானது ஏற்றுக்கொள்ளாதவரை பவுல் எந்தெந்த தேசங்களுக்கு போய் பிரயாணம் பண்ணி வந்தானோ அது முதலாவது ஊற்றப்பட்ட பூமியிலே ஊற்றப்பட்ட கோபகலசம். அடுத்து இர்னியஸ். அப்ப அடுத்த முதலாம் நூற்றாண்டு தாண்டின உடனே செய்தியானது உலகம் புறம் போக ஆரம்பிச்சு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? முதலாவது யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் பின்பு சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியவர். அப்ப எருசலேம்ல ஸ்டார்ட் ஆனது, யூதேயாவில் சமாரியாவில் இதெல்லாம் முதலாம் நூற்றாண்டிலே பரவ ஆரம்பிச்சிருச்சு பவுல் காலத்திலே. அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம். அப்ப பூமியின் கடைசி பரியந்தம் கப்பல்ல போய் படகுல போய் வந்து பிரசங்கிக்கக்கூடிய காலம். 2வது சபை காலத்துல எல்லாம் எங்க பண்ணிட்டாங்க? கடின உழைப்பு, காலையின் காலம், ஓடி 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 ஊழியத்தை கர்த்தருக்காக ஓடக்கூடியவர்கள். அப்ப அது 2வது அந்த எக்காலமானது எங்கே? 2வது அந்த எக்காலம் எங்க ஊதப்படுகிறது? 2ஆம் தூதன் எக்காலம் ஓதினான், அப்பொழுது அக்னியால் எரிகிற சமுத்திரம். அப்ப பூமி வந்து நெக்ஸ்ட் சமுத்திரமா மாறிடுச்சு. சமுத்திரத்து மேல் கோபகலம். அப்ப சமுத்திரம் என்பது உலகத்தில் உள்ள பல தேசங்கள், பல தீவுகள், பல தீபகற்பங்கள். அப்ப எல்லா நாட்டுக்கும் செய்தி போக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப தேவன் முடுக்கி விட்டார், ஆக்டிவேட் பண்ணிட்டார் ஸ்பீடா போறதுக்கு. எப்படி நோவா ஆதாம் காலத்துல இருந்து அப்புறம் குழந்தை எவ்வளவு ஃபாஸ்டா பெருகிச்சோ, நோவா காலத்துக்கு அப்புறம் குழந்தை எவ்வளவு குழந்தை பெற்றெடுக்கிறது ஃபாஸ்டா பெருகிச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட மனைவிகள், ஏகப்பட்ட பிள்ளைகள், பிறக்கிறதெல்லாம் ரெட்ட குழந்தையா பிறகுது. நிறைய பழுகி பெருகி பூமியை நிரப்பணும்னு ஆரம்ப காலத்துல. அதே போல சுவிசேஷம் முதலாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கிற காலை முகம். உழைப்பு, அதிக உழைப்பு, அதிக மிஷினரிகள், அதிக ஊழியக்காரர்கள், விறுவிறுன்னு உலகம் பூரா போய் ஆகணும். மனுஷகுமாரன் வர்றத பூமி எங்கு எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லி ஆகணும். ஆகையினால் அந்த காலத்துல அது சமுத்திரமா இருக்கிறது. ஆகையினால அங்க சமுத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அதே மாதிரி கோபகலசத்துக்கு இங்க வாங்க.
16:3 வாசிங்க. இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போல் ஆயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. அப்ப அடுத்து புறஜாதி ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சமுத்திரத்தில் வரக்கூடிய வார்த்தை, கோப கலசம் எல்லாமே 2வது கோப கலசம் 2வது எக்காலத்தோட பொருந்தும். அப்ப 2வது சபைக்கால செய்தியாளர். அப்ப தண்டனை. அப்ப இங்க 2வது தூதன் வரும்போது என்ன ஆகுது? 3/4 செத்து போயிட்டு, சமுத்திரத்துலன்னா என்ன இருக்கும்? கப்பல் இருக்கும். சமுத்திரம் என்ன இருக்கும்? கப்பலில் 3/4 சேதமாயிட்டுனா இங்க எழுத்தின்படி கப்பல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எழுத்தின்படி கப்பல் போட்டுன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. புறஜாதிங்கிறதுனால சமுத்திரம்னால இங்க கப்பல் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமின்னு சொன்னதுனால அங்க மரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கப்பல் என்ன அர்த்தம்? பல தேசத்து ஜனங்கள். கப்பல் எதை குறிக்கிறது? அந்த கப்பல் எத்தனை பல தேசத்து ஜனங்கள் பிரயாணம் பண்ணுவாங்க. அப்போ எல்லா மொழி பேசக்கூடியவங்களுக்கும் தண்டனை விடுவது. ஏனென்றால் தேவன் புறஜாதிக்கு விரைவாக கிரியை செய்து கொண்டு வருகிறார். 7 சபை காலத்துல எப்படிதான். அப்ப 2வது எக்காலம், இப்ப எல்லா எக்காலம் நடந்து முடிஞ்சதை நம்ம பேசிட்டு உண்மையில சொல்ல போனா, ஆகையினால இந்த எக்காலமானது முத்திரைகளுக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த எக்காலமானது இனி யூதர்களுக்கு தான் எக்கால செய்தி. அவங்களுக்கு இந்த எல்லா காரியமும் ஒரே நேரத்தில் நடக்குது. அடுத்த அப்ப அந்த வரிசை பூமிக்கு அடுத்து என்னது? சமுத்திரம். அடுத்து 3ஆம் தூதன் பழைய காலத்துல யூடியூப்ல போய் நீங்க அடிச்சு பாருங்க, எரிக்கல் எப்பப்ப கடல்ல விழுந்துருக்கு, வானத்திலிருந்து விழுந்துருக்கு, நிறைய வரும், நிறைய கோள்கள். அப்ப விஞ்ஞான வளர்ச்சி இல்ல, ஸ்கைலாப் விழுந்தது மாதிரி நிறைய வானத்திலிருந்து எரி நட்சத்திரங்கள், எரிக்கல் பூமியில மோதி இருக்கு. அது எப்பப்ப எந்தெந்த கல்லு மோதி நிறைய லிஸ்ட் வருது. அப்ப எது எப்ப நமக்கு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிருக்க தேவையில்லை. ஆனா தேவ கோபாக்கினை வரும்போது 3வது எங்க விழுந்த? ஆறுகளிலும் கசப்பு. அப்பனா என்ன அர்த்தம்? தண்ணி கெட்டு போச்சு, விஷம் ஆயிடுச்சு. தண்ணியிலையும் நீரூற்றுலையும் என்ன ஆயிடுச்சு? இதுக்கு முன்னாடி வந்த கொள்ளை நோய் வரும்போது சுடு தண்ணியை குடிங்க, பச்சை தண்ணி குடிக்காதீங்க. இப்ப கொரோனாக்கு அப்படிதான் சொல்றான். கொரோனா என்ன பண்றான்? சூடா குடிங்க. ஏன்னா தண்ணியில தொண்டைக்கு நல்லா சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி கிருமிகள் தண்ணியில இருக்குங்கிறதுனால நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கதை புக்கு நிறைய படிப்பேன். அது 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்போ மஞ்சள் நதின்னு ஒரு கதை புக்கு படித்தேன். அந்த படக்கதை மாதிரி நிறையா வரும் தெரியுமா புத்தகம். இப்போலாம் புக்கு படிக்கிற பழப்பு வழக்கமே யாரும் கிடையாது. அம்புலி மாமா, குமுதம், ஆனந்த வீடுலாம் வீட்டில் எல்லா வீட்லேயும் அந்த காலத்தில் வீட்டுக்கு ஏதாவது புக்கு இருக்கும். இருக்குமில்லம்மா? குமுதம், ஆனந்த வீடுலாம் எங்கள் அப்பா வாங்கி கொண்டு போய் படிப்பார், கொண்டு போடுவாங்க. அப்போ குமுதம், ஆனந்த வீடன், தானி முத்து, அது இது கல்கண்டு நிறைய பத்திரிகைகள் இருக்கும். இப்போ எல்லா பத்திரிகையும் ஒளிஞ்சு போச்சு. எல்லாம் செல்போன் வந்து பத்திரிகை வாசிக்கிறது மக்கள் இன்னும் என்ன பண்ண தமிழே மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பத்திரிகை வாசிக்கிறது ஒளிஞ்சு போச்சு. அப்ப அவன் நேரத்தை செலவுறத பிற செல்போனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த நாட்டில் கதை புக்கு படிப்பார். நம்ம தங்கமணி எப்பயுமே தினத்தந்தி பேப்பர்ல வாங்கி ஒரு வரி விடாம படிப்பார். ஏன்னா அவருக்கு அந்த ஹேபிட். அந்த நாட்டில் எல்லாருக்குமே அந்த மாதிரி இருந்தது. பேப்பர் வாங்கினாங்கன்னா ஃபுல்லா உட்காந்து விழுந்து படிப்பாங்க. அப்ப பத்திரிகை புத்தகங்கள் நிறைய வரும். அப்ப அந்த மாதிரி புத்தகத்துல மஞ்சள் நதினு ஒரு புத்தகம் இருந்துச்சு. அந்த மஞ்சள் நதியில் என்னாச்சுன்னா தண்ணி, ஆறுகளும் தண்ணியும் ஒரு நாட்டு யுத்தம் நடக்கும்போது, இப்ப கொரோனாவை அனுப்புனது மாதிரி அந்த நாட்டில் யுத்தம் நடக்கும்போது ஆறுகள்லையும் தண்ணிலையும் அந்த ஒரு சின்ன மருந்து மாதிரி கொண்டு கலக்கிடுவாங்க. அந்த தண்ணி பூரா என்னவாயிருமா? கிருமி பரவிடும். அந்த தண்ணியை குடிக்கிறவங்க பூரா சாவான். ஆத்து தண்ணியும் அந்த எங்கெங்க குளங்கள்ல இருந்து தண்ணி குடிநீர் வச்சிருக்காங்களோ அந்த அப்ப கதை வந்தது இப்ப ஞாபகம் வருது. அந்த நாட்கள்ல அந்த ஜேம்ஸ் பாண்ட் கதை வரும். அப்ப அவன் கலக்கிடுவான். அவன் கலக்கிட்டு இருக்கிறத தடுத்து நிறுத்தி ஜேம்ஸ் பாண்ட் காப்பாற்றுவார் நாட்டை. அந்த மாதிரி கதை அது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு நதியா ஊத்திட்டு வருவான்.
கங்கை நதியில் ஊற்றுவார், அடுத்து அந்த காவேரி நதியில் ஊற்றுவார். அந்த தண்ணி அந்த நதி உற்பத்தி ஆகிற இடத்துல ஊற்றினா போதும். அந்த நதியில் அப்படியே கிருமிகள் வர 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 வேகமாக பரவி அந்த நதி தண்ணியை யார் யார் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொரோனா மாதிரி வியாதி உண்டு. இது நடந்தது, கதையும் இருக்கு. அது மாதிரி ஆதி நாட்கள்ல அப்ப தண்ணியை பூரா கொதிக்க வச்சு சுட வச்சு குடிக்கணும். அந்த சுட வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சாதான் அந்த கிருமி சாகும். அதே போல இந்த நாட்கள்ல 3வது கோபகலச தூதன்ல ஆறுகளிலும் 3 பங்கிலும் நீரூற்றுகளில் விழுந்தது. அது எட்டி அந்த கல் விழுந்ததுனால அங்க என்ன நடந்தது? மரணம். திரும்ப 3 பங்கு அந்த தண்ணி பூரா எட்டியை போல் கசந்தது. அப்ப தண்ணி கசக்குதுன்னா அந்த தண்ணி வந்து கெட்டு போன தண்ணி, அந்த தண்ணி விஷத்தன்மை கொண்ட தண்ணீர். இது 3வது எக்காலத்துல. அதே இது 3வது கோபகலசத்துக்கு வாங்க. அப்ப இங்க என்னாச்சு? நல்லா கவனிங்க. எக்கால செய்தி புறக்கணிக்கும் போது அந்தந்த சபை காலத்துல பூமியில ஊற்றப்படக்கூடிய வாதை, அந்த வாதை தான் கோபகலசம். அந்த கோபகலசம் 2 சைமல்டேனியஸா ஒரே மாதிரி. அங்கே 3வதுல ஆறும் நீர்நிலைகள் என்ன ஆச்சு? எட்டி போல கசப்பு வந்தது. இங்கே 3வது கோபகலசம் ஊற்றும்போது திரும்பவுமாக ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும். அப்ப சம்பந்தம் இருக்கா இல்லையா? அப்ப இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவைகள் ரத்தமாயிடுச்சுன்னா விஷம் ஆயிடுச்சு. இங்க ரத்தம் ஒவ்வொன்றுக்கும் காம்பவுண்ட் மீனிங் இருக்கு. மோசே எகிப்துல போய் தண்ணியை என்ன பண்ணான்? ரத்தமாக்கலாம். அந்த தண்ணி குடிக்க முடியாதபடி நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சுட்டு அங்கே தண்ணி கெட்டு போச்சு. அப்ப தண்ணியை குடிக்க முடியாது. அந்த தண்ணீர்களில் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தமாகிய தேவரே, இப்படி நியாயந்திருக்க நீதியுள்ளவராய் இருக்கிறேன். அப்ப அது குடி தண்ணீர் மேல் ஊற்றப்பட்ட வாதை. முதல்ல பூமி, அப்புறம் சமுத்திரம், அதெல்லாம் உலகம் பூரா குடி தண்ணீர் மேல் ஊற்றப்பட்ட வாதை. அந்த வாதை மூலம் அப்ப திரும்ப நிறைய பேரு ரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திராய் இருக்கிறார். அப்ப கோபகலசம் நியாய தீர்ப்பு. கோபகலசம் அதே அது யாருக்கு? எக்காலத்தை புறக்கணித்தவர்கள். 3வது காலத்துல 3வது சபை காலத்தில் உள்ளவர் யாரு? அப்ப இவங்களாம் அப்ப அவங்களுடைய செய்தியை புறக்கணித்தவர்கள். அந்த செய்தி ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த செய்தியாளருடைய செய்தியை புறக்கணிக்கும் போது தண்டனை நியாயத்திற்கும் உடனே விழுந்துருது. லூசிபருக்கு எப்ப 6000 வருஷத்துக்கு ஆரம்பத்தில் விழுந்ததோ அவனா நிறைவேற்றப்படவில்லை. தண்டனை கொடுத்தாச்சு. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ், தண்டனை முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆகையினால் லேகியோன் பிசாசு இயேசுவை பார்த்த உடனே காலம் வரும் முன்னே எங்களை தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு காலம் இருக்கு. பாருங்க, ராஜீவ்காந்தியை கொலை பண்ணி 30 வருஷம் ஆச்சு, இன்னமும் தண்டனை கொடுக்கப்படல. ஆமா, அப்ப காந்தியை கொண்டவனுக்கு கேஸ் அப்ப இருக்கட்டும். இந்திரா காந்தியை கொண்டவன் அவனை கொண்டுட்டாங்க அப்ப, அதுவும் எதுவுமே. அப்ப தண்டனை கொடுக்கப்பட்டுவிட்டது. அவன் யாரும் தெரிஞ்சு போச்சு. முன்னாலாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் தண்டனை. ஆனால் அதை நிறைவேற்ற முடியாமல், தூக்கு தண்டனை நிறைவேற்ற முடியாமல் தள்ளி போயிட்டே இருக்கு. அதே போல தேவன் தண்டனை ஒவ்வொரு சபை காலத்திலையும் தேவனுடைய செய்தியாளனுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. இன்னைக்கு அப்படிதான். வில்லியம் மரியன் பிரென்னாம் செய்தியை புறக்கணிச்சவனுக்கு தண்டனை விழுந்துருச்சு. வில்லியம் மரியன் பிரென்னாமை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவருடைய செய்தியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொல்வானானால் அவன் நேரடியா சொல்லக்கூட தேவையில்லை. நான் அப்போஸ் 2:10 ஞானசானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஏதேன் தோட்டத்தில் சாப்பிட்டது கனிதான் பழம்தான் அப்படின்னு சொன்னாலும் வில்லியம் பிரென்னாம் செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அவனுக்கு தண்டனை விழுந்துருச்சா இல்லையா? விழுந்துருச்சு, நிறைவேற்றப்படவில்லை. தண்டனை விழுந்துருச்சு. ஒவ்வொரு செய்தியாளருடைய செய்தியிலையும் தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது, நிறைவேற்ற 4வது இருக்குவாங்க.
சந்திரனில் 1/3 நட்சத்திரங்களில் 1/3 சேதப்பட்டது. அவற்றில் 1/3 இருளடைந்தது. பகலிலும் 1/3 பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. ஃபுல்லா ஆவிக்குரிய வெளிச்சம். சூரியன்லயும் 1/3, சந்திரன்லயும் நட்சத்திரத்திலையும். அப்ப பூமிக்கு தேத்திரா சபை காலம் அடுத்து வந்துருது. ஒரே இருள். 4ஆம் சபை காலத்துல நீங்க அப்ப அதை படிக்கும்போது 4ஆம் சபை காலத்தை படிக்கணும். 4ஆம் சபை காலத்துல, ஆமா 4ஆம் சபை காலம், 4வது முத்திரை எல்லாம் வரிசையா நீங்க படிச்சீங்கன்னா தான் புரியும். 4வது அறுவடை, 4வது கோபகலசம். அப்ப இங்க 4வது ஊற்றப்படும் போது மணவாட்டிக்கு அங்க மணவாட்டியே இல்லை, குறைஞ்சு போச்சு. நான் தேத்திரா சபையில வித்துக்களே இல்ல, இருளுக்குள்ள போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு 900 வருஷம் தேத்திரா சபைக்கான எவ்வளவு? எத்தனை போட்டு? எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் போட்டு? 900. கிட்டத்தட்ட அத்தனை வருஷம் சூரிய வெளிச்சம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை இல்ல, இருள். சந்திரன் இல்ல, சந்திரன் வெளிச்சம் இல்லைன்னா மணவாட்டி இல்ல, மணவாட்டியோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. தேவ புத்திரர்கள் இல்ல, நட்சத்திரம் குறைஞ்சு போச்சு. எல்லாம் அடி வாங்கிச்சு. ஏன்னா அதே போல சபை காலத்தை பார்த்தீங்கன்னா போக போக இருளுக்குள்ள போறதுக்கும் இந்த தண்டனைகள் அதிகமாகிறதுக்கும் சூழ்நிலைகள் எல்லாமே கரெக்டா பொருந்தும். அப்ப இங்க 4வது கோபம் இங்க என்ன வந்திருக்கு பாருங்க. 4வது கலசம். இப்ப எவ்வளவு 2க்கு எவ்வளவு எதிர்பதமா தெரியுது. இங்க சூரியன் என்ன வச்சு இருளாச்சுன்னா என்ன அர்த்தம்? இங்க ஆவிக்குரியது, அங்கே சூரியனுடைய தண்டனை. அங்க சூரியன் மிக அதிகம் வெளிச்சமாயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப சூரியன் மூலமாக வரக்கூடிய வியாதி, சூரியன் அதிகமான என்ன ஆகும்?